பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு. இந்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க இருக்கீங்க? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சு, பேசின்னு இருக்கோம். அது ஒரு ஷேப்புக்கு வந்த பிறகு உங்கள்கிட்ட சொல்லுவோம். புதுச்சேரியில் திமுக தலைமையான கூட்டணியில் தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்லாம் உங்களை பார்த்து சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வம் பெருந்தகை ஒரு பேட்டிக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் அமையுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவர் எந்த நிலைப்பாடு எடுத்து எங்களுக்கு வழிகாட்டுறதோ அந்த வழியில் நாங்கள் போவோம். எங்கள் இஷ்டத்துக்கு எதையும் நாங்கள் முடிவு பண்ணுறதில்ல. உங்கள் நிலைப்பாடு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அவர் புதுச்சேரி அரசியலில் தலையிட்டு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் எந்த மாதிரியான பதில் சொல்கிறீங்க அவருக்கு? இல்லை, அவருக்கு ஒன்றும் பதில் இல்லை. அவர் நல்ல நட்போடு இருக்கிறாரு. அவர் அவங்க கட்சிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கோசம் சொல்லியிருப்பார். அதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்தந்த கட்சி அவங்க கேட்குறது அவங்களோட உரிமை. ஆனால் நிலைப்பாடு இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தில் இருக்கிற தலைவராக இருக்கிறவர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் எந்த நிலைப்பாடு இருக்கிறோ அந்த நிலையில் நாங்கள் போவோம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்தித்த போது கூட்டணி உறுதியாயிடுச்சு, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக திமுக அமைப்பாளர் சிவாவை தொடர்பு கொண்டோம், 2 நாளில் பேசிட்டு வரேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் பேசவே வரலை, அவங்களுக்கு இடம் எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது தெரியல. இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு பொறுப்பாளராக மரியாதைக்குரிய எம்பி ஜெகத்ரட்சன் அவரை போட்டிருக்காங்க. அவர் தான் அந்த கூட்டணி பேசுவார். அவர் வரட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ டெல்லியில் இருந்தார். அவர் வரட்டோன்னு சொல்லியிருந்தால தான் நேற்று வந்துட்டார். நேற்று பேசியிருக்காங்க. தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தே திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைச்சு திமுகவினர் கடந்த 6 வருஷமாக புதுச்சேரியில் பணியாற்றி வராங்க. புதுச்சேரியில் திமுக தலைமையில் தான் ஆட்சி அமையணும்னு எல்லாருமே வேலை பார்த்து வராங்க. இப்போ காங்கிரஸ் நாங்கள் தான் தலைமை, நாங்கள் தான் கூட்டணிக்கு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம். நிலைப்பாடே கிடையாது. இது ஜனநாயகம். அவங்க கட்சிக்கு அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்க சொல்லுவாங்க. எங்கள் கட்சிக்கு நாங்கள் சொல்லுவோம். வெற்றி பெற்று வரும்பொழுது இந்த முடிவை தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் எடுப்பார். மொத்தம் 30 தொகுதி. அதில் காங்கிரஸ் திமுக 2 பெரிய கட்சி. அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ தொகுதி பங்கீடு வரும்? கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கூட்டணி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தொகுதி கொடுத்த போக நீங்கள் 2 பேரும் எத்தனை தொகுதியில் போட்டிடலான்னு நீங்கள் முடிவு வச்சுருக்கீங்க? ஏன்னா தொகுதி பங்கீடு தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு சமிஞ்சை கொடுத்து ஒரு ஃபிகர் சொல்லிட்டார். அது அடிப்படையில் பேசின்னு இருக்கோம். அது ஃபைனல் ஆகும்போது உங்கள்கிட்ட சொல்லுவோம். அந்த ஃபிகர் அந்த தொகுதி பங்கீடு புதுச்சேரி மக்களுக்கும் திமுகவுங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்துமா? பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். நன்றி நன்றி நன்றி.